என்னது இது? பிசிபெல்லாபாத்துக்கு ஒரு அழகு அரிசி, அரை அழகு பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறேன். பிசிபெல்லாபாத் தான் நினச்சா? ஆமாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு முடிக்கலாம். ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி, கருவேப்பிலை, வந்து கேரட், பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், என்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கேன். முருங்காய், அரிசி பருப்பு நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கணும். நல்லா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி அதிகமாக தான் பிசிபெல்லாபாத்துக்கு ஊற்றணும். பொடி ரெடி பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் வேகட்டும் இந்த காய்கறிலாம். பிசிபெல்லாபாத் பவுடர் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, தனியா, மிளகா, வெந்தயம், ஒரு கிராம்பு, சீரகம், ஒரு பிரியாணி இலை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு ஒரு அழகு அரிசி, அரை அழகு பருப்பு, அதுக்கேற்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய் போட்டுருக்கேன். அதே இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச அரிசி பருப்பு, இந்த பிசிபெல்லாபாத் பவுடரை இதில் போட்டுக்கிறோம். வெல்லம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, இந்த கடுகு பொரிட்டோம். பொரிச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 இது வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். பிசிபெல்லாபாத், உருளைக்கிழங்கு மாஸ். இன்னைக்கு தான் லஞ்ச். தேங்க்யூ.